ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 71வது பீடாதிபதியாக கணேஷ் சர்மா அவர்கள் காஞ்சி காமகோடி மடத்தில் ஆகியிருக்கிறார். ஸோ அவர் வெறும் 24 வயது இளைய சகோதரர் தான். அவர் ஆந்திராவை சார்ந்தவர். அவருக்கு அந்த சந்நியாசம் மேற்கொண்ட பிறகு அவருக்கு பேர் மாற்றி வைக்கப்படும். ஸோ என்ன பேர் வச்சுருக்கிறாங்கன்னா சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த காஞ்சி காமகோடி மடம் ஆதிசங்கரனால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, தோற்றுவிக்கப்படலை அப்படின்ட்டு ஸ்ருங்கேரி மடத்தை சார்ந்தவர்கள் சொல்லிட்டும் இருக்கிறாங்க. ஆனால் அவர் தோற்றுவித்தாரா இல்லையா அப்படிங்கிறதை விட இந்த முறையை, குரு பரம்பரை இந்த முறையை தோற்றுவித்தது ஆதிசங்கரர் தான். ஆதிசங்கரர் இப்போ ஆதிசங்கரருடைய சிலை கோயிலில் வைக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் சிலர் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதாக ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சீரடி சத்யசாய் பாபா இருக்கிறார் இல்லையா, சீரடி பாபா, அவருடைய சிலை கூட வைக்கக்கூடாது, அவர் முஸ்லீம், அவர் எதுக்கு இந்து கோயிலில் வைக்கிறீங்க அப்படின்னும் ஒரு வாய்ஸ் ஓவர் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்து மதத்திற்கும் சாய்பாபாவுக்கும் சம்பந்தம் இருக்குதா? இந்து மதத்திற்கும் சங்கராச்சாரியருக்குமே சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா நிறைய பேருக்கு ஷாக் ஆகும். சாய்பாபா சொன்னால் ஓகே, அவர் முஸ்லீமாக பிறந்தார் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சங்கராச்சாரியரே இந்து கிடையாதா அப்படிங்கிறது பெரிய ஷாக்காக இருக்கும். இந்து மதத்துக்கு மிக நெருங்கிய மதம் அப்படின்னு வேணால் சொல்லாமே தவிர இந்து மதம் கிடையாது. ஆதிசங்கரர் தோற்றுவித்தது சந்நியாச தர்மம். இந்து மதம் சந்நியாச தர்மம் கிடையாது. எப்படி கிறிஸ்தவ தர்மமோ முஸ்லீம் தர்மமோ சந்நியாச தர்மம் கிடையாதோ, அதே மாதிரி இந்து தர்மமும் சந்நியாச தர்மம் கிடையாது. இதை ஆக்சுவலாக மற்ற எல்லாத்தையும் விட இது ஸ்ட்ராங்காகவே கூட சொல்லலாம். ஏன்னா கிறிஸ்தவ தர்மத்தில் இயேசு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாரு. அதனால் அதை கூட ஒரு சந்நியாச தர்மமோன்னு ஸ்லைட்டாக தோணலாம். ஏன்னா அவங்க இதில் கன்னிகாஸ்திரி பாதிரியார்கள் திருமணமாகாமல் இருப்பாங்க. ஆனால் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கனாலே சாமி எல்லாமே ஜோடி ஜோடியாக தான் இருக்கும். ஸோ அதோடைய அர்த்தமே இவங்க யாரை வழிபடுறாங்கன்னா இல்லற மார்க்கத்தினரை வழிபடுறாங்க, சந்நியாச மார்க்கத்தினரை கிடையாது அப்படிங்கிறதை தெளிவாக எடுத்து காட்டுது இல்லையா. பெரும்பாலும் நீங்கள் மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ஜோடியாக தான் இருப்பாங்க சாமி. அப்படி இல்லையா, ஒரு சாமிக்கு 4 கைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 4 கைகளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ மகாவிஷ்ணு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விஷ்ணுவோடைய மனைவி லக்ஷ்மி. வெறும் மகாவிஷ்ணு மட்டும் சிலை இருக்குதுன்னா 4 கைகள் இருக்கும். அந்த 4 கைகளில் 2 கைகள் நாராயணனுடையது, 2 கைகள் மகாலட்சுமியுடையது. ஸோ மகாலட்சுமினாலே லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபந்தான், மகாவிஷ்ணுனாலும் லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபந்தான். அது அவங்களுக்கே தெரியாது. மொத்தத்தில் இந்த 4 கைகள் எதை குறிக்குது அப்படின்னா இல்லற மார்க்கம் அப்படிங்கிறத குறிக்குது. ஆனால் சந்நியாச மார்க்கம் அப்படி கிடையாது. எல்லோரையும் சன்னியாசிகளாகவே மாற்றிக்கொண்டு இருக்கும் இல்லையா. ஏன்னா அவங்க வழி சந்நியாசத்தை போதிக்கிறது தான். ஸோ ஆதிசங்கரர் தான் இந்த சந்நியாச மார்க்கத்தின் குரு, தோற்றுவித்தவர். இப்போ இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார்? சங்கராச்சாரியார். ஆச்சாரியார்னால் ஆசிரியர்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்து மதத்தை யார் தோற்றுவித்தார் தெரியுமா? கிறிஸ்தவ மதத்தை இயேசு கிறிஸ்து தோற்றுவித்தார்கள். முஸ்லீம் மதத்தை ஜிப்ரல் முகமது நபி மூலமாக தோற்றுவித்தார். புத்த மதத்தை
புத்தா சித்தார்த் அப்படிங்கிற உடலில் வந்த ஒரு ஆத்மாவுக்கு பேர் தான் புத்தர். ஸோ அந்த ஆத்மா மூலமாக புத்த மதம் தோற்றுவிக்கப்படுது. அப்போ இந்து மதம் யாரினால் தோற்றுவிக்கப்பட்டது? ஆனால் எல்லோருக்கும் ஒரு விஷயம் தெரியும், இது பழைய மதம், பேரே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்ன்றாங்க. ஆதினாலே ஆரம்பத்தில் தோன்றியது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா சிவாச்சாரியாரால் தோற்றுவிக்கப்பட்டது. யார் சிவாச்சாரியார்னு யோசிக்காதீங்க, கடவுள் சிவனைத்தான் சொல்கிறோம். சிவனே ஆசிரியராகி போதித்ததினால் உருவான தர்மம்தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். ஏன் அது மட்டும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது? இதில் குரு தட்சிணாமூர்த்தின்ட்டு சிவன் கோயிலில் இருக்கும். சிவன் போதிப்பார், மரத்தடியிலேருந்து கீழே சப்த ரிஷிகள் கேட்டுட்ருப்பாங்க. ஆனாலும் சிவன் தான் இதை தோற்றுவித்தார்னு தெரியல பாருங்கள் யாருக்குமே. ஏன் தெரியல அப்படின்னா, இப்போ சப்போஸ் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார் இல்லையா, ஞானத்தை அவர் சில விஷயங்களை போதிக்கிறார் அவருடைய சிஷ்யர்களுக்கு. போதித்து முடித்தோடனே உலகம் அழிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏன்னா உலகம் அழிஞ்சிடுச்சுன்னா நம்மளுடைய கற்பனை வேறு மாதிரி இருக்கும், ஃபுல்லாக காலின்ட்டு. அது அப்படி ஆகாது. கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அப்படியே வளர்ந்து எல்லா தர்மமும் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிறிஸ்தவ தர்மத்தை யார் ஸ்தாபனை பண்ணான்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் இந்து தர்மம் உலகழிவுக்கு முன்னாடி உருவானது. எப்போ உலகழிவு நடந்தது அப்படின்னா 5000 வருடத்திற்கு ஒரு முறை இந்த உலகழிவை சந்திக்கும். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எந்த சிவாச்சாரியர் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தாரோ அந்த சிவாச்சாரியார் மூலமாக தான் தெரியும். ஏன்னா 5000 வருடத்திற்கு முறை உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு அந்த சிவாச்சாரியர் இந்த பூமிக்கு வருவார். பிறவியே எடுக்காதவர், தனக்கென்று சொந்த உடலே இல்லாதவர் இந்த பூமிக்கு வரார். எப்படி இயேசு உடம்பில் பரிசுத்தாவின்ட்டு ஒரு ஆத்மா வந்தது, நபி உடம்பில் ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வந்துச்சு. அதே மாதிரி ஒரு வயோதிகர் உடலில் சிவன் வருகிறார். அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு ஒரு வயோதிகர் உடலில் அவருக்கு, அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நரகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தை கேட்டு முடித்த பிறகு இந்த உலகம் அழிவை சந்திக்குது. அப்போ இறைவன் ஞானத்தை கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டா? அதுக்கு தான் பகவத்கீதையில், ஆக்சுவலாக பகவத்கீதைன்றது சிவன் சொன்னது, அதில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி வெளிப்பட்டுருச்சு. அதில் ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுடைய காரணமே, உலகம் அழிய போகுது ஆனால் ஆத்மா அழியாது. சொர்க்கத்தில் தூய்மையாக இருந்த ஆத்மா மறுஜன்மம் எடுத்து நரகத்திற்கு வரும்போது அழுக்காயிடுச்சு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி இருக்குது. ஸோ இந்த விகாரத்தை எல்லாம் நீக்கி மீண்டும் தூய்மையாக்குறார். அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை போன்ற தெய்வீக குணங்கள் மட்டும் நிரம்பியவராக மாற்றுறார். அப்படி மாறுற ஆத்மா உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். எங்கேருந்து வந்துச்சோ, எங்கேருந்து திரும்ப வந்துச்சு? செம்பொன் நிறமான ஒளி உலகத்திலேருந்து. இதை பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்லுவோம். கடவுள் ஒருவர் தான். எல்லா மதத்தின் ஆத்மாக்களும் அங்கே தான் போய் ஆகணும். ஆனால் இந்த ஞானத்தை கேட்டு மேலே போனவங்க இந்த பூமி சொர்க்கமான பிறகு வந்துடுவாங்க. ஏன்னா சொர்க்கத்திற்கு தகுதிப்படுத்துகிற ஞானத்தை தான் கடவுள் கொடுக்கிறார். அது என்ன சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்துகிற ஞானம்? முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இப்போ நாம் நரகத்தில் இருக்கிறோம்னாலே நம்ம நரகத்தில் வாழ்வதற்கு தகுதியுடையவராக இருக்கிறோம். இருக்கிறதுலே கீழான யுகம் கலியுகம்னா இருக்கிறதுலே கீழான குணத்தில் இருக்கிறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி கிடக்கிறோம். ஸோ இந்த 5 விகாரம் ஆணிடமும், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவனுடைய ராஜ்யம்தான் இப்போ நடக்குது. மற்றபடி ராமாயணத்தில் சொன்ன மாதிரி 10 தலையை தூக்கிட்டு யாரும் கிடையாது. அதெல்லாம் கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஆன்மீக ரகசியம் புதைந்துள்ள கதை.
நம்ம ரகசியத்தை விட்டுட்டு ஸ்தூலமாக பிடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்முடைய எதிரி இந்த ராவணன் நமக்குள்ளே தான் இருக்கிறான். அவனை இப்போ அழிக்கணும். அழிக்க முடியுமா? கடவுள் சொல்கிறார், அழிச்சிருக்கிறீங்க ஏற்கனவே. ஒவ்வொரு கல்பத்திலும் இறுதியில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தை பெற்று இந்த ராவணனை முழுவதுமாக வெற்றி கொண்டு தான் ராவண ராஜ்யத்தை ராமராஜ்யமாக சொர்க்கமாக மாற்றினீங்க. அதனுடைய பலனாக தான் சொர்க்கத்தில் யாருக்குமே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளோ பரிசுத்தமாக சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்களைத்தான் இந்துக்கள் இன்னைக்கு தெய்வங்கள்னு கோயில் கட்டி கும்பிடுறோம். அது இல்லற மார்க்கம்தான். திருமணம் நடக்கும், ஆனால் காமம் இருக்காது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்? கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவாள். தூய்மையான ஆத்மாக்களின் எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் காமம் இல்லாமல் குழந்தை பெற்றதுக்காக அவங்கள நம்ம கோயில் கட்டி கும்பிடலை. எதுக்கு திரும்ப கோயில் கட்டி கும்பிட்டோம்? நமக்கு ஏதாவது நன்மை செஞ்சால் தானே கோயில் கட்டி கும்பிடுவோம். சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி, உலகம் அழியிறதுக்கு முன்னாடி, கலியுகத்தில், அதாவது இப்போ ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த கலியுகத்தின் இறுதியில் இறைவன் ஞானத்தை கொடுக்குறார் இல்லையா? அந்த உலக அழிவின் பொழுது அதுக்கு முன்னாடியே இந்த ஞானத்தை கொடுக்குறோம். கொஞ்சம் பேர் எடுப்பாங்க, நிறைய பேர் எல்லாருக்குமே ஞானத்தை கொடுத்துருவோம். பட் ஆனால் நிறைய பேர் உதாசீனப்படுத்திடுவாங்க, அல்லது கிடைத்தும் இது கஷ்டமாக இருக்குன்னு போயிடுவாங்க. என்ன கஷ்டம்? எந்த கஷ்டமும் கிடையாது. இப்போ கணேஷ் சர்மா இந்த சகோதரர் 71வது பீடாதிபதியாக ஆகிறார் இல்லையா? அவர் இப்போ குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வரணும், சன்னியாசம் மேற்கொள்ளணும். இங்கே அந்த மாதிரி எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்கள் குடும்பத்திலே இருக்கலாம், எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் புத்தியினால் மட்டும் நான் சிவபெருமானுடையவன், சிவன் என்னுடையவர், அவ்வளவுதான். மற்றபடி குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்துக்குங்க. ஆனால் என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னோடய குழந்தை, என்னோடய அப்பா அம்மா இதெல்லாம் மறந்துடும். ஏன்னா என்னுடைய ஒரு சிவன் மட்டுமே. உலகம் அழிய போகுதுன்றது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இப்போ கூட இந்தியா பாகிஸ்தான் போர் எப்போ வேணாலும் வெடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. நாளைக்கே ஸ்டார்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது இல்லாமல் இயற்கை சீற்றம் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா உலகம் அழிஞ்சு தான் ஆகணும். ஆத்மா தனியாக தான் மேலேருந்து வந்துச்சு, சொர்க்கத்தில் இருந்தது. மறுஜென்மம் எடுத்து 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 கடைசி ஜென்மத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ துக்கம் தான் திரும்புகிற பக்கமெல்லாம். உறவுகள் மூலமாகவும் துக்கம், நம்ம உடம்பு மூலமாகவே பல நோய்கள்னால துக்கம், இயற்கை சீற்றம், ஜாதி சண்டை, மதச்சண்டை, இனச்சண்டை, இது இல்லாமல் நாடுகளுக்கு இடையில் யுத்தம், எல்லாமே திரும்புகிற பக்கமெல்லாம் துக்கம். துக்கமே இல்லாத உலகமாக இது மாறப்போகுது. ஆனால் உலக அழிவுக்கு பிறகு தான் அது மாறும். அப்படின்னு அர்த்தம் எல்லோரும் இந்த உடலை விட்டு போய் தான் ஆகணும். அப்படி துக்கமே இல்லாத உலகம் 2500 வருடம். ஆக்சுவலாக 2500 வருடம் இல்லை, அதுக்கப்புறமுமே நமக்கு துக்கம் இருக்காது. நரகம்தான். ஆனால் அங்கே பாவம் செய்ய ஆரம்பிப்போம், ஆனால் தண்டனை கிடைக்காது. ஒரு லெவலுக்கு மேலே தான் தண்டனை கிடைக்கும். ஸோ அப்போ 3/4 பங்கு, 5000 வருடத்தில் 3/4 பங்கு சுகமே சுகம்தான். அதுக்கு தான் இப்போ இறைவனுடைய வழிபடி நடந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலை அடையிறோம். அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் இது என் மனைவி, என் கணவன் பார்த்து நீங்கள் பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மாவை பார்ப்பீங்க. அங்கே தான் உயிர் இருக்குது. அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிறோம், உயிரை தான் ஆத்மான்றோம். ஸோ அந்த ஆத்மாவின் அப்பா தான் சிவபெருமான். அதை தான் சொல்ல வர்றார். நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சி தான் காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்தீங்க. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்ததுனால தான் காமம், கோபம், பற்றில் சிக்காமல் சதா ஆனந்தமாக இருந்தீங்க. ஏன்னா காமம், கோபம்லாம் வந்துச்சுன்னா ஆனந்தமும் போயிடும், அமைதியும் போயிடும், துக்கம்தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் தூய்மை ஆகிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். திருடுறது, பொய் பேசுறது, எப்படின்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு.
குழந்தைகளை விட என் கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள அப்படி ஆக்கிறதே கடவுள் தான். அதுக்கு தான் வரார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, இந்து மதத்துக்கும் இப்போ அது ஆக்சுவலாக அந்த மதத்து பேரே ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான். ஏன் ஹிந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நரகத்தில் வரும்போதுனா, காமத்தில் விழ ஆரம்பிச்சிடுறாங்க, உடல்ன்ற உணர்வுக்கு வந்துடுறாங்க. சொர்க்கத்தில் தன்னை ஆத்மானு வந்து ஒருவரை ஒருவர் ஆத்மானு பார்க்கும் பொழுது காம எண்ணமே வராது. ஒரு ஒளிப்புள்ளி இன்னொரு ஒளிப்புள்ளியை பார்த்து என்ன காம வயப்படும்? ஏன்னா ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் நாஸ்திகனாக இருந்தாலும் அமெரிக்காக்காரனாக இருந்தாலும் ஆஃப்ரிக்காக்காரனாக இருந்தாலும் ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்? அதே மாதிரி தான் பரமாத்மாவே இருப்பார். ஆத்மா ஒரு ஒளின்னு தன்னை உணர்ந்து பிறரையும் ஒளியாக பார்க்குறீங்க. அந்த ஒளி தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, கை கால் மூலமாக காரியம் செய்யுது அப்படின்ற உணர்வுலே இருக்கும்போது சதா ஆனந்தமும் அமைதியும் இருக்கும். ஏன் தெரியுமா? ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான். ஸோ அந்த ட்ரைனிங் இப்போ கொடுக்குறார் சிவபெருமான். தூய்மையாகவே இருக்கும் உலகம். அதனால் எந்த இயற்கை சீற்றமும் இருக்காது. துக்கம்னா என்னென்னே தெரியாதுங்க. குழந்தைய பிறக்கும்போது சிரிச்சிட்டு தான் பிறப்போம், இறக்கும்போதும் ஆனந்தமாக தான் இருப்போம். ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு புது உடம்பு கிடைக்க போகுது, புது ட்ரெஸ்ஸு, ஆத்மாவுடைய ட்ரெஸ்ஸு அது அப்படின்ற உணர்வு தான் இயல்பாகவே இருக்கும். ஆனால் 2500 வருஷம் கழித்து நாம் உடல்ன்ற உணர்வுக்கு வரும்போது தான் இந்த காமம் கோபம் இதெல்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. கடவுள் சொல்கிறாரு, அந்த நேரம் உலகம் அழிஞ்சு இருக்கணுன்றார். அந்த மாதிரி நீங்கள் பாவம் செய்கிறீங்க அப்படின்னால ஆக்சுவலாக பாவம் செய்ய ஆரம்பித்த உடனே பயங்கரமான நிலநடுக்கம் வரும். அதில் தான் சொர்க்கம் இருந்த அடையாளம் தெரியாமல் காணாம போச்சு. இப்போ வரைக்கும் அப்படி இருந்ததாக யாருக்குமே தெரியல பாருங்கள். பொன்னுலக பாரதம் பேரளவில் சொல்கிறோமே தவிர உண்மையிலேயே இது பொன்னுலகமாக பாரதம் இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நாம் பாவத்தில் விழுந்தோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. பாரதம் இன்னைய வரைக்கும் அழியாமல் இருக்கிறதுக்கான காரணமாக கடவுள் சொல்கிறது ஆதிசங்கரர் உருவாக்கிய சந்நியாச தர்மம், தூய்மை இல்லையா? சந்நியாசம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறாங்க இல்லையா? அந்த தூய்மை தான் இன்றைக்கி எல்லா மதத்துலையுமே கொஞ்சம் பேர் அப்படி இருப்பாங்க. மதம் இல்லாமலுமே கூட நிறைய பேர் அந்த மாதிரி சிலிபஸை மெயின்டைன் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அந்த தூய்மை தான் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குது. இன்னைய வரைக்கும் பாரதம் அழியாமல் இருக்கிறதுக்கு சந்நியாச தர்மம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், இந்து மதத்துக்கு மிக நெருங்கிய தர்மம் சந்நியாச தர்மம். ஆனால் இந்து தர்மம் அது கிடையாது. ஏன்னா இந்துக்கள் இல்லற மார்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள், சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை வழிபடுறவங்க. ஆனால் சந்நியாச மார்க்கத்தினர் அவங்களுடைய குருமார்களை வழிபடுவாங்க, தேவதைகளை கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கணேஷ் சர்மா 71வது பீடாதிபதி ஆகும்போது அந்த ஃபங்க்ஷனில் சாமிக்கே அங்கே வேலை இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்த சங்கராச்சாரியர் இவருக்கு வந்து அந்த சாங்கியமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ், அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் கேட்குறார், எப்படி சந்நியாச மார்க்கத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு குருவாக முடியும்? அப்படி நீங்கள் சந்நியாச மார்க்கத்தை சார்ந்த ஒருவரை குருன்னு சொன்னால் நீங்களும் சன்னியாசியாக இருக்கணுன்றார். இல்லைனா எப்படி குருவாக இருக்க முடியும்? இந்துக்கள் போய் வழிபடுறாங்க தெய்வங்களை, அவங்களும் இல்லற மார்க்கத்தில் இருக்கிறாங்க, இவங்களும் இல்லற மார்க்கத்தில் இருக்காங்க. என்ன அவங்க தூய்மையான இல்லற மார்க்கம், இவங்க தூய்மையை இழந்து கிடக்கிறாங்க. அதனால் தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு மரியாதை. ஸோ அதனால் இந்து மதத்தினர் சன்னியாசிகளை வணங்குறதுக்கு காரணம் தூய்மை, அவ்வளோதான். ஆனால் உண்மையில் அவங்க இந்துக்களின் குரு கிடையாது, அது வேறு தர்மம்.
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் அதை விட உயர்ந்தது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தூய்மையாக இருக்கும் பொழுது. இப்போ தூய்மை இருந்துட்டோம், இப்போ நம்ம தர்மத்தை தூய்மையாக ஆக்கணும். நாம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது கணேஷ் சர்மா அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு இருந்தவர் வேதத்தை படிக்கும்போது வெள்ளை ட்ரெஸ்ஸு, இப்போ சன்னியாசி ஆகும்போது காவி ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது தண்டம் கொடுக்குறாங்க, மூங்கில் குச்சி. நீங்கள் எல்லா சன்னியாசிகளையும் பார்க்கும்போது ஒரு குச்சி வச்சுட்டு இருப்பாங்க, சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி. அதை சொல்லும்போதே ஞான தண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படின்ட்டு இந்த நிகழ்ச்சியில் சொன்னாங்க. ஆனால் இது எல்லாமே நினைவார்த்தம் மட்டுமே. ஏன்னா இந்து தெய்வங்களும் கையில் எல்லா தெய்வங்களுமே வேல் வச்சுருப்பாங்க, எப்பவுமே வேலை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. எந்த தெய்வம் பார்த்தாலும் அது உண்மையில் ஞான வேல். வேலை பிடிச்சா ஞானம் வராது, ஞானத்தின் நினைவாக. ஏன்னா ஞானம் அவங்கக்கிட்ட இருக்கிறத அதை கண்ணில் காட்ட முடியாது இல்லையா. ஆனால் அந்த ஞானம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கவசம் அல்லது ஆயுதம். அதனால் ஆயுதம்ன்றதுனால கையில் ஒரு வேல் மாதிரி ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டாங்க. என்ன அந்த ஆயுதம் தெரியுமா? அப்படி என்ன ஞானம்? அதாவது இப்போ இறைவன் பிரம்மா மூலமாக ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா சிவபெருமான். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க கடவுளுடைய நேரடி குழந்தை. ஆனால் பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கேட்கறதுனால பிரம்மாவுக்கும் குழந்தை, பிரம்மா குமாரிகள். ஸோ பிராமணர்கள் நாங்கள் பிரம்மா வாய் வழியாக பிறந்தவங்க அப்படின்ட்டு வேதத்தில் போட்டிருக்கும், பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள் பிராமணர்கள்ன்ட்டு. ஆனால் அதோடைய அர்த்தம் இப்போ இறைவன் ஞானத்தை கொடுக்கும்போது கேட்குறவங்க தான். ஸோ பிராமண ஜாதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது பிராமண வர்ணம், இதுதான் உயர்ந்தது. இது இப்போ நடக்குது. ஸோ இந்த குமாரிகளுக்கு இறைவன் கொடுக்குற மிக முக்கியமான கட்டளை சதா ஆத்மான்னு உணருங்க. அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாதுன்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைக்க நினைக்க அந்த உடல் உணர்வை வெல்லக்கூடிய சக்தி வரும். ஸோ முதல் ஆயுதமே நமக்கு நினைவு தான். ஸோ அந்த நினைவின் ஞாபகமாக தான் நம்ம பொட்டு வைக்கிறதெல்லாம். குறிப்பாக திருமணம் ஆன பெண்கள் 2 பொட்டு வைப்பாங்க இல்லையா, உச்சி வகுடில் ஒரு பொட்டு வைப்பாங்க. ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா, ஒன்று ஆத்மா நான், இன்னொன்று என்னுடைய கணவன் சிவ பரமாத்மா. ஸோ இப்போ இறைவன், ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் எல்லாமே, அது மாதிரி இறைவன் ஞானத்தை எடுத்தவர்களுக்கு இனி இறைவன் தான் கணவன், காதலன், அப்பா அம்மா, குழந்தை, மனைவி, எல்லா சகல உறவும் அவர் மட்டுமே. ஸோ இதோடைய நினைவாக அங்கே அப்படி 2 பொட்டு வைக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம பொட்டு வைக்கிறோமா வைக்கலையான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. சூக்ஷ்மமாக அந்த நினைவில் இருக்கிறீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். முதல் ஆயுதம் அதுதான். இதன் மூலமாகத்தான் நீங்கள் உடல் உணர்வையும் உடல் உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தையும் வென்று நம்முடைய ராஜ்யத்தை இதே பூமியில், பாரத பூமியில் ஸ்தாபனை செய்ய போகிறோம். ஸோ இவ்வளவு நாள் பாரதத்தை சந்நியாச தர்மம் காப்பாற்றியது உண்மைதான். ஆனால் இனி காப்பாற்ற முடியாது. ஏன்னா உலக அழிவு கிட்ட நெருங்கிடுச்சு. உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் இறைவனே வராரு. அவர் 90 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ உலக அழிவு கன்ஃபார்ம். ஏன்னா இப்போ சன்னியாச தர்மத்தில் இருக்கிறவங்க, பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள், எல்லா மதத்தில் உள்ளவர்களும் காமத்தில் தான் ஆட்டம் கண்டுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆத்மாக்கு சக்தி இல்லை. அந்த சக்தியை நிரப்ப வேண்டிய நேரம். அதற்கு ஞான சூரியன் வந்திருக்கிறார் சிவபெருமான். அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம், முரளின்னு சொல்லுவோம், எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அதை பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அந்த முரளியிலிருந்து குறைஞ்சது ஒரு 2-3 பாயிண்ட்டாவது ஒரு நாள், முக்கியமான பாயிண்ட். அது ஆக்சுவலாக நிறையவே இருக்கும். ஸோ அதில் 2-3 உங்களுக்கு பிடிச்சதை
சதா மனதில் ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆயுதம். நினைவு ஒரு ஆயுதம், அந்த ஞானமும் ஒரு ஆயுதம். அடுத்தது இந்த சேவை, ஞானத்தை பிறருக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுதான் அங்கே மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சங்கு ஊதுற மாதிரி காட்டுறாங்க இல்லையா, யுத்தத்துக்கு முன்னாடி. போர் துவக்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். போர் துவக்கிறதுக்காக அவர் சங்கு ஊதுறாருன்ட்டு. ஆனால் போர் துவங்கிறதுக்கு முன்னாடி தான் அவர் கீதை சொல்வார். அந்த கீதை சொல்கிறது தான் சங்கு இல்லையா. எல்லோரும் அதாவது இறந்தவர்கள் வீட்டில் வந்து சங்கு ஊதுவாங்க. இறந்துட்டாங்கன்னு மற்றவர்களுக்கு செய்தி சொல்கிறதுக்குன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. கடைசியில் கல்லறையிலிருந்து உன்னை எழுப்புவேன் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா. அதுக்காக தான் சங்கு ஊதுறது இறந்த பிறகு. ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அவ்வளோதான். இதுக்காக அந்த பணம் ஏந்திரிக்க போகிறது கிடையாது. பணத்தை எழுப்புறதை பற்றியும் அதில் சொல்லப்படலை. நாம் எல்லாரும் உடல் உணர்வில் ஆத்மான்றதை மறந்து செத்து கிடக்கிறோம். நம்மைத்தான் கடவுளை எழுப்புறார் இந்த ஞானத்தை கொடுத்து. நாமளும் எழுப்புகிறோம். அதுதான் சங்கு ஊதுறது. சிவன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா. கழுத்தில் பாம்பு போட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் சிவன் கிடையாது, லிங்கம் தான் சிவன். அது வந்து சிவனுடைய நம்பர் 1 பக்தர்னு வச்சுக்கலாம். அது ஆழமாக நிறைய ரகசியம் இருக்குது. பட் நம்பர் 1 பக்தர்னு வச்சுக்கோங்க. அதாவது இறைவனுடைய ஞானத்தை கேட்டு பக்காவாக இருக்கிறவங்க. ஸோ அதை ஏன் சொல்கிறேன்னா, அவங்க கையில் இருக்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். கழுத்தில் பாம்பு இருக்கும். பாம்புன்றது மாயை. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற மாயைக்கு நாம் அடிமையாக இருந்தோம் எவ்வளோ நாள். இப்போ அதை நமக்கு அடிமையாக்கி அலங்கார பொருளாக சும்மா அப்படி கழுத்தில் ஜாலியாக போட்டுக்கிட்டோம், மாலை மாதிரி. அடுத்தது உடுக்கை. அங்கே விஷ்ணுன்னு காட்டும்போது சங்கு ஊதுறது, இங்கே உடுக்கை சத்தம். மொத்தத்தில் இந்த ஞானத்தை கொடுத்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய பேயெல்லாம் ஓட்டுறது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற பேயை ஓட்டுறது. உடல் உணர்வுன்ற பேயை ஓட்டுறது. அடுத்தது திரிசூலம் வச்சிருப்பார். 3 கால ஞானம். இந்த பூமி, இதே பாரத பூமி முதலில் சொர்க்கமாக இருந்தது. காமம், கோபம், அதாவது உடல் உணர்வில் வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையானதுனால இதை நரகம் ஆக்கிட்டோம். இப்போ இதை மீண்டும் சொர்க்கமாக போகுது. இது சதா ஞாபகம் இருக்கணும். நரகம் முடிஞ்சிடுச்சு நம்மளை பொறுத்த வரைக்கும். இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்றது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ உடல்ன்ற உணர்வே இருக்கக்கூடாது. அதோடைய நினைவு தான் அந்த உடலை எரித்த சாம்பலை உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிறது. இதை தப்பாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் பக்தியில்? கடைசியில் ஒரு பிடி சாம்பல், அது நீ கிடையாதுன்றது தான் இங்கே விஷயமே இல்லையா. ஒரு பிடி ஆகிற சாம்பல் நான் கிடையாது, மீதி என்ன இருக்கும், அந்த ஆத்மா தான் நான்ற உணர்வு. அப்புறம் அந்த சங்கர் வந்து 3வது கண், நெற்றிக்கண். ஞானம்தான் அந்த 3வது கண். நீ அழிக்கூடிய உடம்பில் ஆத்மா, உலகத்தின் அதிபதி ஸ்ரீ நாராயணனாக இருந்த அனைத்தையும் இழந்துட்ட, மீண்டும் அடையணும் அப்படின்னு கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்குறாரா. சொர்க்கத்தில் ஆத்மானு தான் நம்ம எல்லோரையும் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ பார்க்கணுன்ற அந்த நினைவில் இருக்கும்போது அந்த 3வது கண்ணை திறந்து வச்சுருக்குங்க. அதை மறந்து உடலை பார்த்து மயங்கினீங்கன்னா அந்த கண்ணு மூடிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த சங்கர் முன்னாடி சிவலிங்கம் இருக்கும். அவர் சிவனாக இருந்தால் அவர் என் லிங்கத்தை வச்சு வழிபட போகிறார். தவம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த கண்களும் பாதி மூடிய நிலையில், இந்த கண்களும் நெற்றிக்கண்ணும் பாதி மூடிய நிலையில் இருக்கும். அப்படின்னா அர்த்தம், இந்த கண்ணு ஃபுல்லாக மூடி அந்த கண்ணு ஃபுல்லாக திறக்கணும். அப்படின்னா கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த கண்கள் திறந்திருந்தாலும் பார்ப்பது இந்த கண்களினால் தான். இந்த கண்ணில் பார்ப்பது தெரியக்கூடாது. அதுதான் மகாவிஷ்ணு பெரிய நாமம் போட்டிருப்பாங்க, இந்த கண்ணை மறைக்கிற மாதிரி. யார் அந்த மகாவிஷ்ணு? இப்போ சிவன்கிட்ட இந்த ஞானத்தை கேட்டு யார் பக்காவாக ஆகுறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தில் மிகப்பெரிய பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியை அடைவாங்க, உலக மகாராஜா. ஸோ இப்போ ஆத்ம உணர்வில் வந்ததுடைய நினைவு தான் அந்த நாமம். ஆத்ம ரூபம் கொழுந்து விட்டு எரியுது,
நாமம். உடல் உணர்வுலேருந்து முற்றிலும் விலகி இருக்கிறாங்க. அதுதான் இப்படி போடுறது. ஸோ இது எதுவுமே தெரியாமல் பண்ணால் பக்தி. தெரிந்த பிறகு நீங்கள் அதை பண்ண தேவையில்லை. உண்மையில் அது எதை குறிக்குதோ அதை பண்ணால் போதும். இறைவனின் நினைவில் இருந்தால் போதும். ஆத்மான்ற உணர்வில் இருந்தால் போதும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது எல்லாமே உங்களை மீண்டும் மீண்டும் உடல் உணர்வுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய எதிரிகள் அல்லது திருடர்கள். ஏன்னா இறைவனை நினைக்க நீங்கள் இழந்த அந்த சொர்க்க ராஜ்யம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. உங்களை அடைய விடாமல் தடுக்கிறது தான் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற எச்சரிக்கை உணர்வோடு விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான் 3வது கண்ணை திறந்து வச்சிருக்கிறது. அதற்கு இந்த ஞானம் சதா மைண்டில் ஓடணும். அதுதான் அந்த தண்டத்தை கையில் வச்சுருக்கிறதாக காட்டுறாங்க. ஸோ ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் உருவாகிறதுக்காக பிரம்மகுமாரிகள் மூலமாக சிவபெருமான் கொடுக்குற ஞானத்துடைய வெளிப்பாடு தான் இந்து மதத்தில் தெய்வங்களுடைய அலங்காரங்களும் சரி, சந்நியாச மார்க்கத்தில் செய்யப்படுகிற அந்த சடங்குகள் எல்லாமே. அதுலேயுமே பார்த்திங்கன்னா உடம்புடைய கடைசி முடியை அவர் பிக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு இது வைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக தலையை மொட்டை அடிக்கிறதே அகங்காரத்தை பலி கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே அது மாதிரி மொட்டை அடிக்கிற விஷயம் கிடையாது. புத்தினால் அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பீடாதிபதி ஆனீங்கன்னா நீங்கள் சொல்கிறத எல்லோரும் கேட்க போகிறாங்க. அப்போ உங்களுக்கு கோபம் ஏன் வரப்போகுது? கேட்கலன்னா தானே வரும். ஆனால் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு கோபப்படாமல் இருந்துருவீங்களா? கணவன் பண்ணுற டார்ச்சர், மனைவி பண்ணுற டார்ச்சர், குழந்தை பண்ணுற டார்ச்சர் அப்படி பண்ணி காட்டினீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தின் ஸ்ரீ நாராயணன் ஆக முடியும். இதுதான் இல்லற மார்க்கம். ஸோ இப்போ இந்த சந்நியாச மார்க்கத்தினர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களும் சரி, காட்டில் போய் இருக்கிறவங்களும் சரி, இவங்க குடும்பத்தை மட்டும்தான் விட்டுட்டு போகிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். குடும்பத்தை விட்டுட்டு போய் காட்டில் உட்கார்றதுனால சரி, அது தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஆனால் குடும்பத்தை விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் பிரம்மகுமாரிகள் குடும்பத்திலே இருந்துக்கிட்டு குடும்பத்தை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும் சந்நியாசம் பண்ணுறாங்க. பார்த்தும் பார்க்காமல், கேட்டும் கேட்காமல், எதை பார்த்தாலும் இது அழிந்து சொர்க்கமாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அதுதான் உங்கள் மனக்கண்ணால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது எல்லாமே அந்த ஞானத்தை எடுக்க எடுக்க உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா கடவுள் இங்கே கற்றுக் கொடுக்குறதே எதையும் பார்த்தும் பார்க்காமல், கேட்டும் கேட்காமல் இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே சங்கராச்சாரியராக ஆகிறவங்க யாரையும் தொடக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இங்கே புத்தினால் தொடக்கூடாது. ஏன்னா இங்கே எல்லாமே சூக்ஷ்மமான விஷயங்கள். தேவதைகளுடைய கால் மண்ணில் படாதுன்னு சொல்கிறது அதோடைய அர்த்தம் என்னென்னா, புத்தி மனுநாளான இந்த உடலின் உலகத்திலோ இருக்காது இல்லை. எல்லோரும் ஆத்மான்னு பார்க்குறோம். ஆத்மாவுடைய இருப்பிடம் பரந்தாமம். ஸோ இங்கே ஆத்மான்னு பார்க்கணும், அது அங்கேருந்து வந்ததுன்ற உணர்வில் பார்ப்போம். இங்கத்து எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி இந்த உணர்வில் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு அங்கேருந்து என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக என்னுடைய அப்பா சிவபெருமான் வந்திருக்கிறாரு, அந்த சந்தோஷத்திலே இருக்கணும். நம்மளை கூடவே அழைச்சிட்டு போகிற உலகமே அவரை கடவுள், அல்லாஹ், பரமபிதா, சிவன் அப்படியெல்லாம் வேண்டிகிட்டு இருக்குது. ஸோ மற்றவர்களை வழிபட்டாலும் கடவுளோன்னு நினச்சி தான் வழிபடுறாங்க. தெரியல அவங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ அவரோடு நாம் புத்தியை வைக்கணும். அவரோட மட்டும்தான் புத்தியை வைக்கணும். அவரோட புத்தியை வைத்தால்தான் சொர்க்கத்திற்கு வர முடியும். இங்கே இருக்கக்கூடிய தேவதைகளை நீங்கள் நினைத்தால் கூட, ஏன்னா தேவதைகளை வழிபட்டது பக்தி மார்க்கம். இப்போ பக்தி முடிஞ்சு ஞானம் கிடச்சி சொர்க்கத்துக்கு போக போகிறோம். பக்தி பண்ணுறது நரகத்தில். நீங்கள் தேவதைகளை வழிபட்டாலோ நினைத்தாலோ கூட மீண்டும் இங்கேயே பிறந்துடுவீங்கன்றார். அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். தேவதைகளை வழிபட்டாலே இந்த நிலைமைனா சாது சன்னியாசி வழிபட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.